ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் பியூ நியூட்ரிஃபுல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப அதிகமாக பேசப்படுற டாப்பிக்கான வெயிட் லாஸ், அதுக்கான டயட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெயிட், ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா உலகமே இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை நோக்கி தான் ஓடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நம்மளோட சாப்பிட்ற பழக்க வழக்கங்களும் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம கேலரி பர்னிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நிறைய ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போனீங்கனாலே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கிடைக்கும். பட் ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயட் தான் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயட் அப்படின்னா, நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கிற வெயிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி தேவைப்படும். நம்மளோட ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதுக்கு, நம்மளோட மெட்டபாலிசத்துக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ அந்த ரொட்டீன் ரெக்யர்மெண்ட்டை நம்ம வந்து கம்மி பண்ணும் போது நம்ம வந்து வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணலாம். இந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேலரி வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக கார்போஹைட்ரேட்லேருந்து வருது, ஃபேட்லேருந்து வருது, ப்ரோட்டீன்லேருந்தும் வருது. ஸோ இந்த ப்ரோட்டீன்லேருந்து வர கேலரிஸ் வந்து நம்ம அது ஒரு கேலரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ரோட்டீனை குறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட டெஃபிசிட் கேலரிஸ்க்கு வந்து பாடி வந்து மசில்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ப்ரோட்டீன் வந்து ஒரு கேலரிஸ் கொடுக்குற ஒரு நியூட்ரியண்ட்டாக மட்டும் நம்ம அதை ட்ரீட் பண்ணோம்னா அது ராங். அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் ஏற்படுற ஒவ்வொரு ரிப்பேர்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ செல்ஸு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ப்ரோட்டீனை என்றைக்குமே நம்ம குறைக்கக்கூடாது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான மெக்கானிசம். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ஈஸியாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் இட் கன்சியூம்ஸ் லெஸ்ஸர் கேலரி. பட் நம்ம கார்போஹைட்ரேட் வந்து பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியாது, ஸ்டோர் பண்ணவும் முடியாது. அது வந்து ஃபேட்டாக மாறி நம்மளுடைய லிவர்லேயும் நம்மளுடைய ஒரு சில உடல் பாகங்களையும் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால் கார்போஹைட்ரேட் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கே கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் சாப்பிட்றது அதுவும் வந்து நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. இப்போது நம்ம கார்போஹைட்ரேட்டில் ஸ்வீட்ஸ், சுகர், அந்த மாதிரி சிம்பிள் கார்போஹைட்ரேட்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற கார்போஹைட்ரேட், அதாவது நம்ம சாப்பிட்ற சீரியல்ஸ், பல்சஸ்லலாம் இருக்குது இல்லையா, வெஜிடபிள்ஸில், ஃப்ரூட்ஸ்லலாம் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்டட் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபேட்டும் இதே மாதிரி தான். நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஃபேட் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டு நம்ம குக்கிங்காக ஆட் பண்ணுற ஃபேட்டை நம்ம கம்மி பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தால் நம்ம வந்து எக்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸ், அந்த மாதிரி வெஜிடேரியன் சோர்ஸ்லேயும் ஃபேட் இருக்குது. பட் அதெல்லாம் ப்ரோட்டீனும் அண்ட் அதர் நியூட்ரியண்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் குக்கிங்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஃப்ரை பண்ணுறது, நிறைய பட்டர், டால்டாலாம் போட்டு பேக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஹெல்த்தி ஃபேட், அதாவது நேச்சுரலாக கிடைக்கிற ஃபேட்டில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்தும் நீங்கள் கேலரிஸ் கம்மி பண்ணுறீங்க, சுகர்ஸ்லேருந்தும் கேலரிஸ் கம்மி பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேலரி டெஃபிசிட் டயட் வந்து வந்துடும். ப்ரோட்டீன் வந்து இப்போது நீங்கள் கரண்ட்டாக இப்போ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த இண்டியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 கிராம்ஸு, இல்லை அதிகபட்சமாக வந்து 50 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் உங்கள் வெயிட் 80, 90 இருக்கும்போது நீங்கள் 80, 90 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படும். பட் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து 30, 40 சாப்பிட்டுட்டு சடனாக நீங்கள் 80, 90 இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஒரு 50 கிராம் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா அதில் ஒரு 20%, 25% இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் ப்ரோட்டீனை அச்சீவ் பண்ணுங்கள். ஏன்னா சடனாக நீங்கள் வந்து ப்ரோட்டீனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது கிடையாது. உங்களோட கிட்னிஸ்லாம் வந்து நிறைய ப்ரோட்டீன் வேஸ்ட்டை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது வேலை பண்ணுது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் இனிஷியலாக வந்துட்டு வாட் எவர் ப்ரோட்டீன் யூ ஆர் டேக்கிங் அதுலேருந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து உங்களோட டார்கெட்டட் ப்ரோட்டீனை அச்சீவ் பண்ணுங்கள். அந்த ஒரு அந்த அட்ட ஸ்டெச்லேயே வந்து எல்லாமே ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு ஃபேட்டை கம்மி பண்ணிவிட்டு வரதை விட ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஒரு பிளான், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி இது பண்ணுறது, இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வெயிட் லாஸில் வந்து இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் அண்ட் அந்த ஒரு நமக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்லையே அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து அதை கன்சிஸ்டண்ட்டாக கமிட்மெண்ட்டோடு பண்ணுறப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஜேர்னியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.